பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 9 பக்தி என்ற தலைப்பில் பகவத் பாதர் தரும் பக்தி லட்சணம். பக்தனாகி இருப்பவனும் பகவான்தான் என்ற உணர்வோடு சம்சாரத்தில் அவன் வேறு தான் வேறு அல்ல என்று அனுபவ ஞானத்தோடு ஈஸ்வரனை பக்தியோடு அனுபவித்த அத்வைத ஞானிகள் பலர் இருந்திருக்கிறார்கள். மதுசூதன சரஸ்வதி, அப்பைய தீட்சிதர், சதாசிவ பிரம்மேந்திராள், பகவன் நாம போதேந்திராள் ஆகிய பரம ஞானிகள் இவ்விதத்திலேயே பக்தி செய்திருக்கிறார்கள். நிர்குணமாக இருக்கிற பிரம்மத்துக்கும் அனந்த கல்யாண குணம் கொண்ட ஈஸ்வரனுக்கும் இடையே இவர்கள் எந்த பேதமும் காணவில்லை. நிர்குணமாக நிஷ்களமாக எந்த வஸ்துவை யோகிகள் தியானத்தில் அனுபவிக்கிறார்களோ அதையே யமுனா தீரத்தின் மணல் வெளியில் நீலஜோதி வெள்ளமாக ஓடி விளையாடும் கண்ணனாக நான் கண்டு மகிழ்கிறேன் என்கிறார் மதுசூதன சரஸ்வதி. ஞானிகள் எல்லா தெய்வ வடிவங்களும் ஒன்றேயான பிரம்மம்தான் என்றும் கண்டு கொண்டவர்கள் என்றாலும் அவற்றில் பூர்வ காலத்தில் தங்கள் மனத்தை கவர்ந்த ஒரு ரூபத்தில் ஞானம் வந்த பின்னும் விசேஷ பக்தி செலுத்தினார்கள். அத்வைத ஞான சமுத்திரமான சங்கர பகவத் பாதர்கள் அத்தனை தெய்வங்களையும் பிரம்மஸ்வரூபமாகவே வைத்து ஸ்தோத்திரம் செய்கிறார். பக்தியின் லட்சணத்தையும் பகவத் பாதர்கள் சிவானந்த லகரியில் வெகு அழகாக வர்ணித்திருக்கிறார். 5 உதாரணங்களை கொடுத்து வர்ணித்திருக்கிறார். அழிஞ்சில் விதை எப்படி தாய் மரத்துடனேயே ஒட்டி கொள்கிறதோ, ஊசி எப்படி காந்தத்தால் கவரப்படுகிறதோ, பதிவிரதை எப்படி தன் பதியின் நினைவிலேயே ஆழ்ந்திருக்கிறாளோ, கொடி எப்படி மரத்தை தழுவி வளர்கிறதோ, நதி எப்படி சமுத்திரத்தில் கலக்கிறதோ, அப்படியே பசுபதியின் பாதார விந்தங்களில் சதா சர்வ காலமும் மனத்தை அமிழ்ந்திருப்பதுதான் பக்தி என்பது என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியாள். அங்கோளம் நிஜ பீஜ என்கிற ஸ்லோகம். ஏறு அழிஞ்சில் என்று ஒரு மரம் உண்டாம். அதன் காய் முற்றியவுடன் பூமியில் விழுந்து உடையும். உடனே உள்ளே இருக்கிற விதைகள் ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியால் நகர்ந்து வந்து மறுபடியும் தாய்மரத்தோடேயே ஒட்டிக்கொள்ளும். ஒட்டி கொண்டபின் மூலமான மரத்துக்குள்ளேயே மறைந்துவிடும் என்கிறார்கள். பகவானிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிற நாம் இப்படியே எப்போதும் அவன் பக்கமாக நகர்ந்து போய் முடிவில் அவனிடம் ஒட்டிக்கொண்டு ஒன்றாகி விட வேண்டும். ஊசி காந்தத்தை நோக்கி பாய்ந்து ஒட்டிக்கொள்வது அடுத்த உதாரணம். காந்தத்தில் சேர்ந்த ஊசிக்கும் காந்த சக்தி உண்டாகி அது மற்ற இரும்பு பொருட்களை இழுப்பது போல் பக்தனுக்கும் பகவானின் குணங்களும் சக்திகளும் உண்டாகும் என்று இந்த உதாரணத்தால் காட்டுகிறார். அடுத்தது பதிவிரதையின் உதாரணம். பதிவிரதையின் நினைவு, பேச்சு, காரியம் அனைத்தும் பதியை சுற்றியே இருப்பது போல் நம் மனோவாக்கு காரியங்கள் பகவானையே சுற்றி இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. பதியை மூல ஸ்லோகத்தில் விபு என்கிறார். சர்வ வியாபகன் என்பது இதன் பொருள். இதனால் பகவானை ஏதோ ஒரு இடத்தில் மட்டுமில்லாமல் எங்குமாக எல்லாமாக இருப்பதாக பாவிக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். அடுத்தபடியாக கொடியின் உதாரணம். கொழு கொம்பை சுற்றி கொண்டிருக்கிற கொடியை நாம் சிறிது விலக்கி பிரித்து விட்டால் கூட அது படாத பாடுபட்டு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கொம்பை வளைத்து சுற்றி கொண்டுவிடும். நம் மனசை ஈஸ்வர ஸ்மரணையிலிருந்து அலைக்கழிக்கிற இடைஞ்சல்கள் எத்தனை வந்தாலும் நம் லட்சியத்தை பிடிவாதமாக பிடித்திருக்க வேண்டும் என்பதை இந்த திருஷ்டாந்தம் உணர்த்துகிறது. கடைசியில் நதி சமுத்திர உபமானம். இதுவே பரம அத்வைதம். கடல்தான் மழையாக விழுந்து பிறகு ஆறாகிறது. இரண்டும் வேறு வேறு அல்ல. ஒரு நதியானது எந்த மலை உச்சியில் பிறந்தாலும் அழுக்காமல் சளைக்காமல் ஓடி வந்து
கடைசியில் கடலில் கலந்து தன்னுடைய தனிப்பெயரையும் உருவத்தையும் இழந்து கடலாகவே ஆகிவிடுகிறது. கடல் அதை எதிர்கொண்டு அழைத்து கொள்கிறது. இதனால் தான் நதி சங்கமங்களுக்கு சிறிது தூரம் இப்பாலே அந்த ஆற்றின் ஜலம் உப்புக்கரிக்கிறது. இப்படியே நாமும் நிஜமான பக்தி செலுத்தினால் கருணாசமுத்திரமான பகவான் முன்னே வந்து நம்மை ஆட்கொண்டு தானாக்கிக் கொள்வான். முதலில் பொருள் வேண்டும், பவிஷு வேண்டும் என்று வியாபார ரீதியில் பக்தி செய்ய ஆரம்பித்தாலும் பகவானின் குணவிசேஷம் காரணமாக அவனுக்காகவே அவனிடம் அன்பு செலுத்துகிற பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவோம். கடைசியில் குணவிசேஷம் எதுவும் இல்லாத பரமாத்மா சுரூபமாகவே நாமும் அவனில் கரைந்து அவனாகவே ஆவோம். லோக ரீதியில் நன்றாக வாழ்க்கை நடத்துவதற்கும் சரி, துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் முதலிய சித்தாந்தங்களின் அனுபவத்துக்கும் சரி, பக்தி என்பது இன்றியமையாததாகிறது. மோட்சம் அடைய பின்பற்றும் உபாயங்களில் தலை சிறந்தது பக்தியே என்கிறார் ஸ்ரீ பகவத் பாதர். ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதுதான் பக்தி என்றும் அதை அடுத்து சொல்கிறார். மோக்ஷசாதன சாமகர்யாம் பக்திரேவ கரீசயசி ஸ்வஸ்வரூபா நுசந்தானாம் பக்திரித்ய பீதியதே. பெரிவா சரணம்.